இப்லீஸ் அடைந்த மகிழ்ச்சி. அவர்களைச் சந்திப்பதாக இருந்தால் நீ சுவர்க்கத்துக்குள் சென்றாக வேண்டுமே, அது எப்படிச் சாத்தியமாகும் என்று கேட்டது அந்த மயில். நீதான் அதற்கும் வழி செய்தாக வேண்டும். வானலோகத்தில் நீதான் என்னோடு நெருக்கமாய்ப் பழகி வந்தாய். எப்படியேனும் ஒரு உபாயம் சொல் என்று கெஞ்சினான் இப்லீஸ். என்னால் உன்னை சுவர்க்கத்துக்குள் கொண்டு செல்ல முடியாது. ஒன்று செய்கிறேன். என்னுடைய நண்பன் பாம்பு இருக்கிறது. அதனிடம் சொல்லி வைக்கிறேன். அது ஏதேனும் தந்திரம் செய்யும் என்றது அந்த மயில். அந்த மயிலிடமிருந்து இப்லீஸ் சுவர்க்கத்துக்குள்ளிருக்கும் மற்றும் பல விஷயங்களையும் அறிந்து கொண்டான். அல்லாஹ் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அருகில் மட்டும் செல்லக்கூடாது என்று விதித்திருந்த நிபந்தனையைப் பற்றியும் அந்த மயில் மூலம் கேட்டறிந்தான் இப்லீஸ். அவன் முகம் மலர்ந்துவிட்டது. பழிக்கு பழி வாங்க ஒரு நல்ல உபாயம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சி பெருக்கால்களி நடனம் ஆடத் தொடங்கினான். பாம்பின் தயவை நாடிய இப்லீஸ் எப்படியும் விரைவில் சுவர்க்கத்துக்குள் நுழைந்துவிட வேண்டுமென்ற ஆவல் இப்லீஸை மிக அதிகமாக தூண்ட ஆரம்பித்தது. அந்த மயில் குறிப்பிட்டிருந்த பாம்பின் வரவை வெகு அக்கறையுடன் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். ஒரு நீண்ட காலத்திற்குப் பிறகு அந்த மயில் குறிப்பிட்டிருந்த அந்த பாம்பு சுவர்க்கத்திலிருந்து வெளிப்பட்டது. அதனைக் கண்டதும் இப்லீஸ் மகிழ்ச்சி பெருக்கால் ஓடோடி அதனிடம் சென்று தன் விருப்பத்தை வெளியிட்டான். உன்னைப் பற்றி மயிலும் என்னிடம் கூறியிருந்தது. ஆனால் சுவர்க்கத்து தலை வாசலில் பாரா மிகவும் கடுமையாக இருக்கிறது. உன்னை நான் எப்படி அழைத்துப் போவேன்? உன்னை அழைத்துப் போவதை பாரா கொடுப்பவர்கள் பார்த்துவிட்டால் என்பாடு ஆபத்தாக வந்து முடியுமே என்று பாம்பு தன் இயலாமையை தெரிவித்தது. திருட்டுத்தனமாக சுவர்க்கத்துக்குள் நுழைந்தான். இப்லீஸ் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றியது. நான் உன் வாய்க்குள் நுழைந்து பதுங்கிக் கொள்கிறேன். நீ சுவர்க்கத்துள் நுழைந்துவிடு. பாரா பார்ப்பவர்களின் பார்வை என் மீது விழாது என்றான் இப்லீஸ். இப்லீஸின் இந்த யோசனை மிகவும் பொருத்தமாகப்பட்டது பாம்புக்கும். உடனே தன் வாயை அகலத் திறந்து கொண்டது. இப்லீஸ் அதன் வாய்க்குள் நுழைந்து பதுங்கிக் கொண்டு சுவர்க்கத்துக்குள் நுழைந்து கொண்டான். இப்லீஸ் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டான் என்ற தகவல் வானவர்களுக்கு எப்படியோ தெரிந்து போய்விட்டது. அவனை கண்டுபிடித்து எல்லோரும் விரட்ட ஆரம்பித்தனர். இதற்குள் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்தது. அவனை விட்டுவிடுங்கள், அவனை கொண்டு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிறது என்று. வானவர்களும் இப்லீஸை விரட்டி அடிக்காது விட்டுவிட்டனர். இப்லீஸ் சுவர்க்கத்துக்குள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.